புரிஞ்சுங்களா? புரியுதா இல்லையா? பட்டிமன்றம் மாதிரி பேசுற மாதிரி இருக்குதா? சாலமன் பாப்பன் மாதிரி நினைச்சுக்கிறியா? இல்ல அதெல்லாம் இல்ல. எச் ராஜா பட்டிமன்றத்துல பேச அவரை மாதிரி தீர்ப்பு சொல்ல போறியான்னு தெரியல. இதுக்கு தீர்ப்பே கிடையாது ராஜா. அது என்ன பிஞ்சிலே போயிட்டு போகுது அனுறது. வேற என்ன சொல்லுவேன்? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தலையை திருப்பி பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம். நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இல்ல எக்ஸாம் எழுதுறேன், இல்ல வேலை கிடைக்கல அழிஞ்சு நிக்கிறேன். 2 வருஷம் வேலை கிடைக்கல. 3 மணிக்கு எதுக்கு கெட்ட வார்த்தையில பேசுறேன்? நல்லா இருக்கா லூசுங்க? புதுசா பார்க்கு பொந்து வேலையிலயா திருத்தல காதலிக்கிறாங்க கணவன் மாதிரி. நீ நோண்டி நோண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு தெரியல. என்னடா கரும கிருமெல்லாம் சொல்றீங்க? இல்ல குடும்ப கதைக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்க, ராணுவ படத்துக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்க. அப்ப எந்த படத்தை ரேட்டிங்க குடும்பமா வந்து பார்த்தாவே ரேட்டிங் தான். ஓகேவா? படம் பிடிச்சிருக்கா? ஃபேமிலி கதைக்கு என்ன பிடிச்சது? அப்ப விசுபடுத்த படம் பாரு. விசு படம் ரகுவரம் எல்லாம் அடிச்சு போய் பாட்ட சொல்லு. ஏவிஎம் இது சம்சாரம் அது மின்சாரம் பாத்துட்டு வரட்டா? இதுக்கே நான் குடும்ப கதை கத்தி கத்தின்னு கண்டுனா திருப்பி 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 பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. படம் ஃபேமிலி படம்னா பிடிச்சிதான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஃபேமிலி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? எதுக்கு ரேட்டு? குடும்ப கதைக்கு ரேட்டா? என்னைக்கு நான் சினிமா பாக்குறேன், இளையராஜா காலத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்த்தோம்னு வச்சேன். எனக்கு தெரியாதா? என்ன உங்களுக்குள்ள எப்படி இருக்குமா? என்ன வயசு இருக்கான்? இதெல்லாம் கேட்டுதானே வெரிஃபிகேஷன் எஃப்ஐஆர் போடுறாங்க. குழந்தை இருக்குதா, குட்டி இருக்குதா, நகை இருக்குதா, நெட் இருக்குதா, போல்ட் இருக்குதா, வரதட்சணை பார்க்க இந்த படம் பார்த்தாவே எல்லாம் தெளிவா புரியும். உண்மை. இந்த மைக்கு கோச்சிக்காத, இனிமேல் இந்த மைக்கு வளரும். இப்ப துணிவுன்னு ஒரு படம் வந்துக்குது, அவ்வளவுதானே? முடிஞ்சு போச்சா? போயிடலாமா? தன் நண்பங்கிட்ட கூட சொல்லாதீங்க, அவன் பிளாக்மெயில் பண்ணுவான். எல்லாம் படம் பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க. 4 வருஷம் கழிச்சு வருது, 4000 வருஷம், எத்தனை வருஷம் கழிச்சாலும் குடும்பம் செதறி போச்சுன்னா அது ஒட்ட வைக்க முடியாதுயா. தன் மனைவியை குழந்தையா பாத்துக்கிறேன்னா உண்மையான கனவை. கத்துவேன், கதறுவேன், திட்டுவேன். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. கத்துவேன், கதறுவேன், திட்டுவேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தலையை திருப்பி பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம். நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இல்ல எக்ஸாம் எழுதுறேன், இல்ல வேலை கிடைக்கல அழிஞ்சு நிக்கிறேன். 2 வருஷம் வேலை கிடைக்கல. இந்த வேலை கடையில காகிதம் பொறுக்க போறேன், அவ்வளவுதானே? 2 இயர்ஸ் எதை வச்சு 2 இயர்ஸ் கேக்குறேன்? 2023 துணி வந்தது, அதனால கேக்குறேன். அப்படி கேள்வி ஆரம்பி. 2020 வந்தது, அப்புறம் கார் ரேஸ் வந்தது, பைக் ரேஸ் வந்தது, இப்ப துணிவுன்னு ஒரு படம் வந்துக்குது, அவ்வளவுதானே? முடிஞ்சு போச்சா? போயிடலாமா? உண்மையிலே ஒரு மங்காத்தா படம் பார்த்தாச்சு, நீ சொன்ன மாதிரி துணி எல்லாம் பார்த்தா. ஆனா அந்த விடா முயற்சி நான் என்னவோ நினைச்சேன். உள்ள வந்து பார்த்த பிறகுதான் புதுசா கல்யாணம் ஆனவங்களாம் வாங்கப்பா, தயவு செய்து ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்குன்னு இந்த படம் ஒரு எடுத்து காட்டு. 4 சவுத்துக்குள்ள நடக்கிறத தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிடாது, அவனுங்க வச்சு பிராக்கெட் போட்டுருவானுங்க. புரியுதா? 4 சவுத்துக்குள்ள நடக்கிறத கணவன் மனைவிய தன் நண்பங்கிட்ட கூட சொல்லாதீங்க, அவன் பிளாக்மெயில் பண்ணுவான். உன் வீட்டுக்காரன் சரியில்லை, ஓகேவா? அவன் இன்னொரு பொம்பளை வச்சுன்னு இருக்கிறான், உனக்கு குழந்தை இல்ல. தயவு செய்து நினைக்காதீங்க. குழந்தை இல்லைன்னா தன் மனைவியை குழந்தையா பாத்துக்கிறேன்னா உண்மையான கனவை. நான் சொல்றது புரியுதா? நமக்கு குழந்தை இல்ல, உண்மையே நான் குழந்தைய பார்த்தாவே போதும். நீயே நானா வேறு இல்ல, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, அப்படி நினைச்சாவே எல்லா குடும்பமும் செதறாது. இதை அடிச்சு சொல்லுவேன், ஆணித்தனம் சொல்ல. என்னோட அனுபவத்துல நான் பேசுறேன். எல்லாம் படம் பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க. 4 வருஷம் கழிச்சு வருது, 4000 வருஷம், எத்தனை வருஷம் கழிச்சாலும் குடும்பம் செதறி போச்சுன்னா அது ஒட்ட வைக்க முடியாதுயா. இது நான் சத்தியமா இந்த மைக்கு மேல சொல்றேன். உண்மை. இந்த மைக்கு கோச்சிக்காத, இனிமேல் இந்த மைக்கு வளரும். சத்தியமா நான் இந்த வார்த்தை சொல்றது மைக்கு மேல, இது வளரும். அதுதான் சொல்றேன். குடும்பம் 4 சவுத்துக்குள்ள நடக்குது, உண்மைதான். அதுதான் தன்னுடைய சாலினி அம்மா கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணாங்க, 2 குழந்தை இருக்குது. என்னதான் கார் ரேஸுக்கு போனாலும், என்னதான் பைக்கு ரேஸுக்கு போனாலும் தன் மனைவி வந்து பாக்குறாங்கல்ல, அதுதான் கணவன். என்னதான் கதாநாயக பணத்தை திரும்ப வில்லங்கிட்ட மீட்டி வர்றது அதுக்கு கோலத்தனம். தன் நோயில இருந்தாலும் காப்பாத்தான் தெரியுமா, அவன் தான் கணவன். புரிஞ்சுங்களா? புரியுதா இல்லையா? பட்டிமன்றம் மாதிரி பேசுற மாதிரி இருக்குதா? சாலமன் பாப்பன் மாதிரி நினைச்சுக்கிறியா? இல்ல அதெல்லாம் இல்ல. எச் ராஜா பட்டிமன்றத்துல பேச அவரை மாதிரி தீர்ப்பு சொல்ல போறியான்னு தெரியல. இதுக்கு தீர்ப்பே கிடையாது ராஜா. கார் ஸ்டண்ட் எல்லாம் எப்படியா இருக்கு படத்துல? அது கரெக்டா தான் இருக்குது. அவரு பெல்ட்டை போட்டு ஓடுறது கிட்டுறதெல்லாம் அது கரெக்டா ஓடும். அவர் ஸ்டென்ட் சூப்பர், திலீப் சூப்பர் தேவையே இல்லை. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் கண்டிப்பா. அதாவது அவர் நல்லா உண்மையில நடிச்சுக்கிறாரு. வேற என்ன கேட்க போற? ஆக்ஷன் சீன்ஸ், மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அது என்ன பிஞ்சிலே போயிட்டு போகுது அனுறது.
வேற என்ன சொல்லுவேன்? இல்ல அது எப்படி யாருக்கும் work ஆயிருக்கு? அடிக்குது அது, அது யாருக்கும் எல்லாம் ஒட்டும் போல் தெரியுது எல்லாருக்கும். என்ன அது கரெக்டா மியூசிக் ஸ்கோர் பண்ணிக்கிறாப்பல, பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த ஓப்பனிங் சாங் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா அந்த இருக்கு. கார் சேசிங் எல்லாம் பேக்ரவுண்ட் கோர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவேன். அதெல்லாம் நான் இன்னைக்கு நேற்று சினிமா பாக்குறேன். இளையராஜா காலத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்த்தோன்னு வச்சேன். எனக்கு தெரியாதா? பார்த்தது லவ் சீன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தல லவ் சீன் நடிக்கிறாரு. கணவன் மணிக்கு எதுக்கு கெட்ட வார்த்தையில பேசுறேன்? நல்லா தான் இருக்கா லவ் சீங்க? நல்லா புதுசா காதலிக்கிறாங்க. புதுசா பார்க்கு பொந்து வேலையில திருத்தமா காதலிக்கிறாங்க. கணவன் மணி லவ் சீன் என்ற நான் சொல்றேன்னு சாலினியம்மா கோச்சிக்காதீங்க, திருப்பி நான் உன்னை மதிப்பு கேட்டுக்கிறேன். அந்த திரிசா உண்மையிலேயே தன்னுடைய மனைவி என்னன்னு இந்த படத்துல வெளிப்பட்டுக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்காதுக்கா, படத்துக்கோசம் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த படம் வந்து அது மாதிரி அமைஞ்சு போச்சு. ஒரு மக்களா பார்க்க வேண்டிய படமா ஆச்சு. இல்ல சொல்றதோட ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். நான் கண்டு எல்லாரும் வான்னு சொல்ல முடியாது. படப்பேனுக்கு நீ நிறைய முகூர்த்தம் இதெல்லாம் கர்ம தாலி கட்டி நேரம் இந்த படம் முதல்ல பார்த்து குடும்பம் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை இருக்குதா, குட்டி இருக்குதா, நகை இருக்குதா, நெட் இருக்குதா, போல்ட் இருக்குதா, வரதட்சணை பார்க்க இந்த படம் பார்த்தாவே தெளிவா புரியும். இதுதான் கதை, இதுக்கு மேல சொல்ல இல்ல. ஓகேவா? ஆக்டிங் எப்படி இருக்கு? மத்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? மத்த சைடு ஆக்ஷன் கிங் மாதிரியே இல்ல. அவரு கரெக்டா தான் மங்காத்தா மாதிரி நடிச்சிருந்தாரு. என்னதான் ஆக்ஷன் கிங் இருந்தாலும், நான் சொல்றது புரியுதா, என்னதான் ஆக்ஷன் கிங் இருந்தாலும் தன்னுடைய நடிப்பை அவர் கரெக்டா காட்டி இருக்கிறாரு. ஃபைட்டுக்கு ஃபைட்டு, வில்லனுக்கு வில்ல. ஓகேவா? அது நல்லா நடிச்சுக்கிறாரு, இயல்பா நடிச்சுக்கிறாரு. சென்னையில ஒரு பொண்டாட்டி காணாம போச்சுன்னா வேற மாதிரி சொல்லுவான். ஓகேவா? வெளிநாட்டுல ஒரு பொண்டாட்டி காணாம போச்சா என்ன சொல்லுவான்? அதேதான் சொல்லுவான். விட்டுட்டு போயிட்டாரு, வேற என்ன தொடர்புக்குதா, அதெல்லாம் கரெக்டா காட்டுறான்பா. அந்த ஸ்பெல்லிங் தமிழ்ல போடுறா போல, அந்த லாங்குவேஜ் அவனுங்க வெளிநாட்டு போலீஸ்காரன் பேசுறானுங்க, அது கிளீனா போல. தமிழ்நாட்டுல போலீஸ் கொடுத்தா என் பொண்டாட்டி காணும்னு சொல்லி போறேன். என்ன உங்களுக்குள்ள எப்படி இருக்குமா, என்ன வயசு இருக்கான், இதெல்லாம் கேட்டுதானே வெரிஃபிகேஷன் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுதான் அங்கே நடக்குது, அந்த நாட்டிலேயே அது மாதிரி நடக்குது. ஆனா அதை உடைச்சி அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்குது. எத்தனை பேர் காணாம போயிட்டாங்கன்னு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் கதை. இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். பாக்கி எல்லாம் நீ நோட் பண்ணிக்கோ. சரி, ரேட்டிங் எப்படி? குடும்ப கதைக்கு ரேட்டா? எல்லாத்துக்கும் குடும்ப கதைக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்க, ராணுவ படத்துக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்க. அப்ப எந்த படத்தை நல்ல கதைக்கு நான் ரேட்டிங்கே குடும்பமா வந்த பார்த்தாவே ரேட்டிங் தான். ஓகேவா? படம் பிடிச்சிருக்கா? ஃபேமிலி கதைக்குன்னா பிடிச்ச அப்ப விசு படம் பாக்குறேன். விசு படம் ரகுவரம் எல்லாம் அடிச்சு போய் பாட்ட சொல்லு. ஏவிஎம் இது சம்சாரம், அது மின்சாரம் பாத்துட்டு வரட்டா? இதுக்கே நான் குடும்ப கதை கத்தின்னு கண்டுன திருப்பி பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. படம் ஃபேமிலி படம்னா பிடிச்சிதான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஃபேமிலி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன என் சம்சாரம் நல்லா வச்சிருந்தா பிடிச்சிக்கிட்டு சொல்ல, நல்லா வச்சிருந்தா பிடிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குடும்ப கதை 4 செவத்துக்குள்ள நடக்கிற கதை. புதுசா கல்யாணம் ஆனவங்க, லவ் பண்றவங்க எல்லாம் வந்து கொட்டி தீர்த்து இந்த படத்தை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய. வணக்கம் PS. நீ நோண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு தெரியல, கருமா என்னடா கரும கிருமெல்லாம் சொல்றீங்க? இல்லண்ணா அதாவது திரிசாவா அஜித் தமிழ் படம், அதை விட்டு தாண்டாவே ஹாலிவுட் படம் தான். ஏன்னா பாசர் எல்லாம் வேற மாதிரியா போகுது. நான் சொல்ற ஹாலிவுட் படமா தான். ஏன்னா எத்தனை பேர் வீடு ஒரு இடத்துக்கு கிட்டணும் போகல, வழியில கிட்னா போய் நடக்குது, அவ்வளவுதான் கதை. இது நடுவில் நடக்குது இன்ஸ்டன்ஸ் தான். அது விட்டு நினைச்சு வந்துடலாம், நீ ஓய்வு எடுத்துக்க, நான் மற்ற வேலையை பார்க்கலாம். ஆனா அது நடுவில் நடக்குது, அதுதான் கதை. அந்த பொண்ணு ஹைஜாக் பண்ணினா அது மனைவியை காப்பாத்து. நம்ம விட்டுட்டு போறோம், நம்ம மனைவியை காப்பாத்துற சூழ்நிலை அவருக்கு வருது. என்னதான் மனைவியை காசு குத்துட்டு வீட்டுன்னு வந்தாலும் நோய் சம்பளம் காப்பாத்தணும். அதுதான் நான் வைக்கிற மார்க். ஓகேவா? என்னதான் கதை, பணத்தை குத்துட்டு தன் ஒய்ஃபை மீட்டினாலும் நோய் நொடியில பத்திருந்தாலும் தன் மனைவியை காப்பாத்துதான் மார்க். வணக்கம் PS.